உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. சுதந்திர போராட்ட வீரர் தியாகி டி. ஆண்டியப்பன் எக்ஸ்.எம்.சி. அவர்கள் 105வது பிறந்தநாள் விழாவை கொளத்தூர் தொகுதி 3வது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆ. ஆனந்தராம் ஏற்பாட்டிலும், வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜே. டில்லிபாபு எம்.சி. அவர்கள் தலைமையில் சென்னை ராகவன் தெரு மாதவரம் ஹைரோடு சந்திப்பில் அமைந்துள்ள தேசிய தலைவர்கள் மூவர் திரு உருவ சிலைகளுக்கும், மகாத்மா காந்திஜி அவர்கள், தியாகி டி. ஆண்டியப்பன் எக்ஸ்.எம்.சி. ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் மாலைகள் அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கியும், ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள், கட்சி நிர்வாகிகளுக்கு இரவு சிறப்பு உணவு வழங்குதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டிஎன்சிசி மாநில செயலாளர் அகரம் பா. கோபி, பிசிசி சர்க்கிள் தலைவர்கள் தா. கணபதி, ஜி. ரஜினி செல்வம், வட்ட தலைவர்கள் டி. கோபிநாதன், எம். போஸ், நமோ கோவிந்தன், மாவட்ட நிர்வாகிகள் சூரிபாபு, சுகுமார், வேணுகோபால், ஜி. கலையரசன், ஆர். நேதாஜி, என். ராஜேந்திரன், சேட் ரவி, தேவி சங்கர், சர்க்கிள் நிர்வாகிகள் அப்துல் அலீம், எம். சரவணன், ஏ. முகமது இம்ரான், எம். ராஜா, பெட்டுக்கடை ரஃபீக், வட்ட நிர்வாகிகள் வெங்கையா, ஏ. சுப்பிரமணியன், பிரிவு நிர்வாகிகள் கணபதி, சி. துளசிராமன், ஏ. விஜயகுமார், நரேந்திரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். சிலைகளை உருவாக்கினார். முதலில் சிமெண்ட் கலவையில் சிமெண்ட் சிலைகள் இருந்தது. அது பிரதமரை வைத்து பிறந்தார். அதன் பிறகு இதை வெண்கல சிலைகளாக மாற்ற வேண்டும் என்று மிகவும் சிரமப்பட்டு முதலில் காமராஜ் சிலையும், பிறகு தியாகி வ.உ.சியும், திருப்பூர் குமரன் சிலையும் பிறந்தார். அதிலே நாங்களும் பெருமை கொள்கிறோம். காரணம், இங்கு இருக்கும் நண்பர்கள் நரேந்திரன், அதே மாதிரி இறந்தவர் ஐயா தியாகி ஆண்டியப்பன் அவர்கள் பழைய ஆளுங்களுக்கெல்லாம் மிகவும் அறிமுகமானவர். இந்த பகுதியில் காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்ப்பதற்காகவும், காங்கிரஸ் பேரியத்தின் வாயிலாக மக்களுக்கு சேவை செய்வதில் வல்லவராக திகழ்ந்துள்ளார்கள். குறிப்பா சொல்லணும்னா, சுதந்திர போராட்ட தியாகியா இருந்திருக்கிறது தான் பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா சுதந்திரத்துல பாடுபட்டவங்க நிறைய பேர் மறைஞ்சிட்டாங்க. அன்னாரது அர்ப்பணிப்பை எடுத்து சொல்லுகின்ற வகையில இன்னைக்கு தலைமுறைகள் குறைவாக இருக்காங்க. அந்த வகையில நம்ம பார்த்து சமீபத்தில் மறைஞ்சி மக்களுக்காக காங்கிரஸ் பேரியக்கம் செய்த தொண்டினை கூட இணைந்து இந்த பகுதியினுடைய பிரதிநிதியாக இருந்து சேவை செய்தவர். அதன் வெளிப்படுத்துவதற்காக தான் அவரை மாமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து இந்த பகுதியில மேலும் நல்ல பணிகள் அவர் செஞ்சிருக்கிறாரு. காங்கிரஸ் பேரியக்கத்தின் வாயிலாக மட்டுமல்லாமல் மக்கள் தொண்டாற்றி மறைந்த ஒரு மாமனிதர். அன்னாரது கோபி என்ன சொன்னது போல பெரம்பூர் பகுதி ரொம்ப போக்குவரத்து நெரிசல் உள்ள இந்த பகுதியில, இந்த சாலையில அவருடைய சொந்த இடத்துல 3 சிலை அமைத்து இந்த பகுதிக்கே ஒரு எடுத்துக்காட்டாகவும் ஒரு லேண்ட்மார்க்காகவும் வச்சுட்டாரு. 3 சிலைன்னு சொல்லி நம்ம யாருன்னா சொல்லணும், 3 சிலைக்கு வந்து சொல்லுவோம். அந்த அளவுக்கு லேண்ட்மார்க்கா வச்சுட்டாங்க. அந்த அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு ஒரு மனிதர் வாழ்ந்திருக்கிறார்களா, காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த பெருமை. அன்னாரது குடும்பத்திலிருந்து வழி வழியாக வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் வாயிலாக சேவை செய்து வரும் அன்னாரது குடும்பத்தையும் நாம் போற்றுவோம், பாராட்டுவோம். அந்த வழியில் வந்த அவருடைய மகன் திரு அனந்தராமன் அவர்கள் சொன்னது போல காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக முழுவதுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு எந்த ஒரு செயலாளரும் முதன்மை சர்க்கிளாக திகழ வேண்டும் என்ற காரணத்தினால் அவர் முன்கூட்டியே எல்லாருடையும் தொடர்பு கொண்டு செய்ய வேண்டிய வேலையை, செய்ய வேண்டிய பணிகள் எல்லாமே சரிவர செய்து மாவட்ட கமிட்டியிடம் ஒப்படைக்கிறார். இந்த நேரத்தில் அதற்கும் என்னுடைய பாராட்டை அவருக்கு தெரியப்படுத்துகிறேன். மோகன்குமார் அவர்கள் 2 வார்த்தை பேசுவார். மாலை வணக்கம். எனது பெயர் மோகன்குமார். எனது மனைவி தனலட்சுமி, மாமா அந்தராம். நான் கனடாவில் இருக்கேன். 25 வருஷமா பெரம்பூர் பெரியநகர் தான். தாத்தா எனக்கு தாத்தா ஒரு சில எல்லாருக்கும் தெரியும் அவங்களோட பேக்ரவுண்டு, அவங்க எப்பேற்பட்ட செயலெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச 1-2 நிகழ்வுகளை ஷேர் பண்ண விரும்புகிறேன்.
தாத்தா வந்து அவங்களோட 85வது வயதில் கனடா வந்தாங்க. அமெரிக்கா போயிட்டு கனடா வந்தாங்க. ஒரு மாதம் வீட்டில் தங்கியிருந்தாங்க. அந்த டைம் குளிர், கனடானா அவங்க எல்லாருக்கும் குளிரும் தெரியும். அமெரிக்காவிலேருந்து கனடா வந்த டைம் அது வந்து அவங்க தனியாக அவங்களுக்கு ஒரு இதான அவங்க பயங்கர ஸ்மார்ட். லைக் அவங்க அந்த வயசுலேயும் ஒரு இது இல்லாத அவங்க ஹெல்த் அந்த டைமில் கொஞ்சம் இதாக இருந்தாலும் அவங்க பொருட்படுத்தாமல் எப்படி வாங்கினீங்கன்னு சொல்ல அவங்க அந்த அவங்களோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லும்போது எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியம், பெரிய பெருமை. ஸோ அப்பேற்பட்ட குடும்பத்தில் நானும் ஒரு அங்கம் வகித்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. தாத்தாவோட பெருமை இவ்வளோ பெரிய சபையில் இவ்வளோ மறைந்தாலும் இன்னும் தொட்டு அவருடைய பணியை சிறப்பாக செஞ்சு வரும் மாமா குடும்பத்திற்கு மகிழ்ச்சி. தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. Great grandfather, but I've heard stories about him, and I am very proud to be his great grandson.